உங்களுக்கு தெரியாது. 2 டான்ஸு 3 பப்புன்னு. இதில் சின்ன கருப்பு பெரிய கருப்புலாம் இங்கே வருவாங்க. தீப்பந்த ஏந்தி சேவலை காவை கொடுப்பாங்க. தத்துருவமாக அந்த காட்சியெலாம் நடக்கும். சின்ன கருப்பு பெரிய கருப்பு வரும்பொழுது ஊரில் கமிட்டியில் அவங்கள போய் பிடிச்சி நிப்பாட்டணும். அப்படித்தான் ஒரு ஊரில் போய் சொன்னேன், கருப்பை பிடிச்சி நிப்பாட்டுங்கன்னு. அவங்க கருப்பு சாமியை பிடிச்சி அமுக்கி முண்டைக்கு மூச்சு விட முடியல. கருப்பு சாமிக்கு போட்டு மடுவை போட்டு அமுக்கியிருக்காங்க. அமைக்கிட்டு ஒருத்தர் பின்னாடி சட்டியை கழட்டியிருக்கேன். கருப்பு சாமி அவன் சொல்லியிருக்கேன், அண்ணே வேணாமண்ணே அது சட்டி கிழிஞ்ச சட்டின்னு இருக்கேன். அவன் என்ன பண்ணுவேன், அருள் இறங்கி பாவம். அதே மாதிரி சொல்கிறேன், கருப்பசாமி வேஷம் போட்டதுதான் அவங்க. ஒரிஜினல் கருப்பசாமிலாம் கிடையாது. அன்றைக்கி ஒரு ஊரில் அந்த கருப்பசாமி அருவாலை கொண்டு வான்னு சொன்னதுக்கு படார்னு அடிச்சிருக்கேன். 2 முறிஞ்சு போச்சு. அவங்க பலாயில செஞ்சு கொண்டு வந்துருக்காங்க. ஆமாம், உண்மை. ஆமாம், தேனி பக்கம் அப்படித்தான். அவங்களுக்கு நாடகமே தெரியாது. நான் சொன்னேன், கருப்பசாமி வந்து சாவலை கடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்கு. சாவை கருப்பசாமி அருளோடு நிற்கிறார். அந்த பயல்கிட்ட சொன்னேன், தேனிக்கு அங்கிட்ட அவங்க நாடகம் பார்த்ததில்ல இலவட்ட பயலுக. கருப்பசாமி தூட்டு உள்ளே வாங்கணுன்னு சொன்னேன். அவங்க வீட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க கருப்பசாமியை. ஏன்னு கேட்டேன், சாவலை பறித்து லைட்டாக வதக்கி தின்னுட்டு அவருக்கு 2 எலும்பு கொடுத்துட்றோம். அப்புறம் டிஃபன் பாஸில் ஒரு 3 எலும்பு கொண்டு வந்தேன். நல்லா இருந்துச்சு. பட்டை கம்மியாக போட்டிருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி டான்ஸ் 2 பிள்ளை வந்திருக்கு. 2மே அடுத்தைய மூட்டாட்டித்தேன். பிள்ளை வத்ததுதே சொல்லிடணும். அதில் சில ஊரில் வந்து பெரிய ஆள் வந்து கேட்குறது, பிள்ளை குமரி பிள்ளையாக இருக்கணும்ப்பா, கட்டி கொடுக்கல, வயிறு இருள் சுருங்கல் இல்லை, என்னமோ இவர் 2ஆம் தரமாக கட்டுறது மாதிரி. வயிற்று பொழப்புக்காதேன். 2 பிள்ளையும் அடுத்தையும் மூட்டாட்டித்தேன். காலையில் 5:30 கொண்டு வந்து சிவகங்கை பஸ் ஸ்டாண்டில் இறக்கி வரணும்னு சத்தியம் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை என் ஸ்டூடெண்ட் லப்புன்னு விழுவாங்க. அவங்கள லேசாக பிடிக்கணும். ஏன்னா அவங்க ஜிப்பி பாரு, ஏன்னா முயலை கண்டா கவுறது மாதிரி கவிப்பாங்க. நாடகம் வந்து 3 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். கோடாங்கெல்லாம் இருக்குது. சின்ன கருப்பு பெரிய கருப்பு ஆடி முடிஞ்சோடனே கோடாங்க வந்துடுவேன். எங்கள் அண்ணன் தம்பி எல்லாருமே இப்படியே இருக்கணும். கை தட்டலாம். அவன் ஜீக்கு எனக்கு ஒட்டிக்கிருச்சப்பா. பொண்ணோட வர்றீங்களா பங்கு? ஐயா விழா கமிட்டி ஊருக்கார வாங்க போய் கொடி பங்கு கிராமத்தாரில் மேடைக்கு வாங்க. காவல்துறை ஐயாவுக்கு போட்டு விடுங்க. நாளை பொண்ணு வண்டி ஓட்டிட்டு போக முடியாது. நீங்கள் அது ஹெல்மெட் இல்லைன்னு போடுங்க. கேச நாளையாது. இதில் ஒரு ஆள் துண்டை போட்டு போலீஸுக்கு மறுநாள் பிடிச்சவனே அவன் அழுதுருக்கான் பாரு. அன்றைக்கி மேடையில் நான் துண்டு போட்டேன், உங்களுக்கு ஊருக்காரங்க வேணாம்ட்டாங்க, நான் தான் துண்டு போட்டேன் மெனக்கிட்டு என்னையை பிடிச்சி நிப்பாட்டிருக்கியா அப்படின்னு சொன்னால் சரி போக முடியும் அப்படின்னு வேண்டிவிட்டான். இதெல்லாம் ஜாக்க வச்சு சொல்ல முடியுமா? ஹெல்மெட்டு போடணும். ஹெல்மெட்டு ஆகையா காக்கி சட்டை போட்ட கருப்புசாமி காவல்துறை அதிகாரி ஐயாவை இம்மேடைக்கு வருக வருகன்னு அன்போடு வரவேற்கிறோம். எப்பயுமே நண்பர்கள். காவல்துறை ஐயா பேசுங்க, நீங்க பேசுங்க. கொடிப்பங்கு கிராமத்தின் சார்பாக இந்த நாடகத்திற்கு பாதுகாப்பு கொடுக்க வந்திருக்கும் காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. இன்னொரு அதிகாரியாக இருந்தார் ஐயா. கிராமத்தின் சார்பாக நாடக மகா கலைமணி அண்ணன் MKR அவர்களுக்கு. மகா கலைமணியா? என்னன்னு கலைமணி இல்லை, அவர் எங்கள் வாத்தியார். கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. எங்கடா பின்னாடி வா, வலது பக்கம் பாரு. அப்படியே வந்தா அவ்வளோதான். ஒளி அமைத்து கொண்டிருக்கின்ற மைசெட்டு போடுங்க. மொத்தமே 3 துண்டு தானா? எல்லாத்துக்கும் இல்லையா? போட்டு விடுங்க சும்மா. இல்லையா? சரி. உண்மையிலே அதுதான் இந்த ஊரில் உள்ள மிகப்பெரிய ஒரு அன்பு பாசம். இந்த நாடக கலைக்குழுவுக்கு நான் தான் ஓனர். எனக்கு போட்டாங்க. காவல்துறை பெரிய அதிகாரிக்கு போட்டாங்க. மைசெட்டுக்கு உள்ளூருக்காரர்கள் என்று எதையுமே எதிர்பார்க்கவில்லை. அவர் தான் எங்கள் அண்ணன் தீபம். மைசெட்டு கைதட்டு விடுறோம். உனக்காக சமாளித்து பேசுனேன். 100 ரூபா தரமாட்டேன். நல்லா இருக்கு தம்பி, இதை நீ பயன்படுத்திக்கங்க. என்ன கருத்திலும் புனர்வளம் கூடிய மதிமரியாதைக்குரிய கொடிப்பங்கு கிராமத்திலே எழுந்து அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ வேப்புல கரியம்மா
ஆலய 42ஆம் ஆண்டு. இதுக்கு நம்ம எல்லாரும் கைதட்டணும். ஆட்டில் 1 வருஷம் 2 வருஷம் கும்பிட்டு புட்டியே வெட்டிக்கிட்டு வச்சுருக்காங்க. 42 வருஷமாக ஒற்றுமையாக கும்பிட்றாங்கன்னா இந்த ஊரை பற்றி நாம் சொல்ல வேண்டும். வாழ்த்துக்கள், நம்ம கைதட்டணும். இந்த ஐயா எப்படியும் புழக்க வாங்காமல் போக மாட்டாங்க. ஆட்டை இதில் முடியுதுன்னு பார்க்குறேன். அங்கிட்டு இருந்து இங்கிட்டு போகிறேன், இங்கிட்டு இருந்து 30 ரூபாயை எப்போத்தையும் மாற்றுவேன்னு தெரியல. அவர் எப்படி வெளியூராத்தே இருப்பார். இன்றைய தினம் கதம்பம் என்கின்ற சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் நடைபெறும். டம்முன்னு அடிங்கடா, ஊருக்காரர்கள் எதுவும் தெரியக்கூடாது. அடிங்கடா, புழைக்க தெரிஞ்சுக்கங்கடா. நடிபுச வேந்தன், நடிபுச மன்னன், உங்கள் விமான நட்சத்திரம் சங்கர் அவர்கள் பெரிய கருப்பாக நடிக்க காத்துக்கொண்ட சங்கர். அதனைத் தொடர்ந்து கொல்லிமலை சின்ன கருப்பாக கார்த்தி அவர்கள் நடிக்க காத்துக்கொண்டிருக்கிறார். நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி உங்களை சிரிக்க வைப்பதற்காக உள்ளே தலையை விரிச்சு போட்டு தேங்காய் எண்ணெயை தேய்ச்சி படுத்து கிடக்கிறார். எனது அன்பு அக்கா மகன், விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் குட்டி யோகி பாபு ஆனந்தராஜ் அவர்கள் ஒரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். 2 அடி உயரம், 148 கிலோ எடை. ஒவ்வொரு நேரமும் வெளியிருக்கக்கூடிய சாணியினுடைய அளவு 8.5 கிலோ. வெரி ஸ்ட்ராங் மேன். சிகப்பு மார்க்கன்றி என்று பெரும் புகழும் பெற்று வரக்கூடிய என் அன்பு மாணவன். ஒவ்வொரு மடுவும் 15 கிலோ. மடுவில் இருக்கின்ற உண்ணி அரைஞ்சு அடிச்சு விட்டு போயிட்டே இருப்போம். பாலமேட்டுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார். பாலமேட்டு அடிங்கடா. நாட்டிய தாரக நடன சிங்காரி அன்புக்குரிய உள்ளம் கொலூர் மணிமாமா, அன்புக்குரிய உள்ளம் எங்களது என்ன லட்சுமி முத்துலட்சுமி அவர்கள் நடன மங்கை. தம்பி 2 பேரும் முத்துலட்சுமி தெரியுமாக்கா? ஏதாவது ஒன்று இழுத்து விட்டு போயிடாதீடா. சம்மந்தம் இல்லாமல் கைதட்டி தாண்டா கடைசியில் என் வாயில் வச்சு விட்டு போயிடாங்க. நான் எப்படி தான் சுமக்கிறது. எதில் விட்டேன்? வாயிலையா? வியாழக்கிழமை வாங்க வீட்டுக்கு. நாட்டிய தாரைய நடன சிங்காரி புருஷன் கூட வந்திருக்கா. கண்டாளி மக, ஏன் மக அன்புக்குரிய உள்ள அரிதரணி அவர்கள் மற்றொரு நடன மங்கை. அரிகரண்டி கிடையாது, இது குழம்பூத்த கரண்டி. தம்பி நீ பொத்து பழனி கொத்தனார் மைனே மட்டகம் முறிஞ்சோ நொப்பனுக்கு போடுறோம். ஹார்மோனிய கலையரசு பின்பாட்டு திலகம் அன்புக்குரிய உள்ளே ராஜ்குமார் அவர்கள் ஹார்மோனிய பின்பாடல். ஹலோ சச நிசப்பா நிசாசா சச பனிசா காச கம கம சரங்கரே முரி 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 சரி சப்த சரதே யுனரு இனியில் வரதார மருளு அழகில் மமனாவில் வாழு இல் கழிவில் ஒளி தீபமேடு சப்த சரதே யுனரு.
இறங்கேறும் நேரம் மலர் கனைகள் பரிமாறும் வேகம் கைகள் பொன்னேறி கலந்து பொய்கை கொண்டாடும் விருது கைகள் பொன்னேறி கலந்து மலர் பொய்கை கொண்டாடும் விருது இடி சொர்க்கம் வேறொன்று எதற்கு என்ன சுகமும் ஈடில்லை இதற்கு மனம் கழுங்கை நதியான உறவை இனி இங்கே இமை மூடும் நிலவே கவிதை அறிந்தேறும் நேரம் அது கடைகள் பரிமாறும் வேகம் இனி நாளும் கல்யாண ராகம் இந்த நினைவு சங்கீதமாகும் கவிதை அறிந்தேறும் நேரம் மலர் கடைகள் பரிமாறும் வேகம் இந்த பாட்டை அந்த படத்தில் வைத்து அந்த படத்தை எடுத்த மனிதன் நம்மிடம் இல்லை. ஆனால் உலகம் உள்ளவரை உன்னை போன்ற கலைஞர்கள் பாடிக்கொண்டே இருப்பார்கள். பாக்கியராஜ் ஐயாவை அவரெல்லாம் அன்பாலயத்துக்கு வந்து என்னை வாழ்த்திட்டு போனவர்ரா. உனக்கு சினிமாவில் வாய்ப்பு இருக்கு. இந்நேரம் கிளம்புனாத்தையும் செக்யூரிட்டி உன்னை விட மாட்டேன். மிருதங்க சக்கரவர்த்தி மிருகமத்துவான் கோடையிடி குமரன் கொத்தனார் பழனி கொத்தனார் மையம். அவங்க அப்பா எத்தனை வீட்டுக்கு ஒளி தீபமாக விளக்கேற்றி வச்சிருக்கிறார். இவன் விளக்க போற அணைக்கு நினைக்கிறேன். அன்புக்குரிய உள்ளே என் அன்பு தம்பி விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டிலிருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தோப்பூர் மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார். அதே மருதம் சொன்னே வெடியெல்லாம் வைக்கிறார். அது இப்போ ஏதோ ஒன்று ஹீட்டில் வெடிச்சிருக்கு. உண்டை உனக்கு வைக்கிறா கொத்து சிலிண்டரா. தோப்பூர் தம்பி மருது அவர்கள் மிருகத்தை உண்மையிலேயே தம்சு சிவமணி அவர்கள் வாட்ஸ்அப்பில் கூப்பிட்டு பாராட்டின ஒரே ஆள் வருதேன். என் பேரை கெடுக்காதேன்னு. மாப்பிள்ள இன்னைக்கு நீங்கள் அடிக்கிற அடி தண்ணியாக இருக்கணும். அங்கே அடிக்கூட செருப்பு அடிச்சு இதில் அடிக்கணும். பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி உண்மையிலேயே அதிரடி மாஸ்டர். நீங்களே கை தட்டுவீங்க. அவரை ஏற்றுக்கிட்டா. இந்த வெடி எப்படி தாப்பு வாங்கினீங்க? 40,000மா? இன்னும் 20,000த்துக்கு இருக்குமே. மொத்தமாக வச்சு விட முடியுமா? கிடையாது. வெடிச்சுக்கிட்டே இருக்கட்டும். நம்ம வாட்டி நடிச்சுக்கிட்டே இருப்போம். வெடிச்சுக்கிட்டே இருக்கட்டும். நல்ல டைலாக் தான். அதிரடி மன்னன் அன்பு மாப்பிள்ளை ரூபன் அவர்கள். அன்பு மாப்பிள்ளை போடாத ரூம் புள்ள, அதனால தான் அவருக்கு ரூம். ரூபன் அவர்கள் ஆல்ரவுண்டே அடிப்பார். அடிச்சு
ஒன்று அடிச்சு விடு கண்டாளி மனே. உன் அம்மா சத்தியமாக ராமநாட்டை அடி. அப்படி அடிக்கணும். உத்தரசமங்க ஒன்று அடிங்க. தொண்டி ஒரு 1/2 கிலோ அடிங்க. தொண்டி அடி. உன் பொட்டாடி மேலே சத்தியமாக தொண்டி அடியாது. தொண்டி அடியாது, நொண்டி அடியாது. கொடிப்பொங்க அடி ஒன்று அடிங்க. கொடிப்பொங்க கிராமம். Come on, club. இந்த மேடையோட ஒன்று சொல்கிறேன். வாய்க்கு வந்தது ஏதாவது சொல்லுவேன், நீ அடிச்சிடணும். தொண்டியா ராமநாடா கேட்கக்கூடாது. நாடகத்தை அப்புறம் ஒட்டி போடுவேன், சோத்துக்கு ஊம்பி எடுத்துட்டு வைப்பான். ஒழுக்கமாக இருந்தது. சிறந்த முறையிலே இங்கே சீன்தாள் அமைத்து கொண்டிருக்கிறார். பெருங்கொண்ட ஆரம்பத்திலே திரைப்படத்தில் சண்ட் மன்னராக இருந்து இப்போ வாவோடு மன்னராக பல விருதுகள் வாங்கியிருக்கிறார். திரைப்பட நடிகர். இந்த மண்ணுக்கு இவர் வந்தது நம்ம கிடைச்ச பெரிய சட்டி கலப்பையாத்தான் நினைக்கிறேன். வாங்க மாப்பிள்ள. திரைப்பட நடிகர் கைதட்டி கொடுக்கலாம். திரைப்பட நடிகர் பல திரைப்படத்தில் வெட்டுப்பட்டது மாதிரி குப்புற விழுந்து கிடப்பார். அந்த காட்சியில் அவரை பார்த்துருக்கேன். என்ன வேலைக்கு வந்தே அப்போ? தாளாசிக்கம்மா. களை எடுக்கவா? தாளாசிக்க. நல்லா பேச மாட்டேனாக்கு முண்டை. தாளாசிக்க. காணா ஏன் இது குறிஞ்சிட்டு முண்டமா ஆவேன்? எடுத்துட்டு வாங்கியிருந்து வந்துட்டார் எல்ஐசி ஏஜென்ட் மாதிரி. இப்படி சட்டையை மாதிரி தூக்கிட்டு வாப்பு. தாளம். ஆமாம். என்ன போ நான் சொல்கிற கதை எலிக்கு இருந்த மாதிரி தொங்குது. என்ன போகுது? பெரிய வெள்ளலியா? வெள்ளலி இது மாதிரி இருக்குது, ஓசு மாதிரியே. 2500 சம்பளம் வாங்குற ஒரு இது அறிஞ்சுவார். ஓ நிலமை இப்படித்தான் இருக்கும் போலையா? அப்போ பிடிப்பு நல்லா இருப்பு. தாளம் போடணும் கரெக்டா? தம்பி இன்னர் வாங்கி தம்பி. அங்கே கேட்குது. இதுக்கு கொடை ரோட்டு கேட்குது. ஹலோ ஹலோ. கிறுக்கு பையன் மேனே. நான் அல்லோன்னு சொல்லணும். நீங்கள் என்ன புழக்க போறிய? பாடுறது நான் அதை சொல்லக்கூடாது. அது எங்கள் அண்ணன் சட்டு நான் சொல்லலாம். நீங்கள் வந்து சம்பந்தக்காரு. புருவத்தை லேசாக வலிச்சுக்கிட்டு அறையுமே தடம் தெரியாமல். கரெக்டாக போடுங்க. நீ ஏன்டா தொண்டையை சரி பண்ணுற? கரெக்டாக போடணும். குறுக்கும் சிறுத்தவளே உன்னை பாட கூப்பிடல மாப்பிள்ள. ரிவல்ஸ் அடி கொண்டு வருவேன். காந்தி எறிஞ்சிடும். ஒழுக்கமாக இருக்குன்னு ஏவி விட்டுருவேன். புத்தூர்கட்டு பாண்டிய. கரெக்டாக போடுங்க. தாளத்தை போடணும். மேகமே மேகமே. உங்கள் சர்டிஃபிகேட் மாதிரிலாம் எனக்கு வேணாம். நீங்கள் தாளத்தை போடுங்க. போராளி பொண்ணு தாயி பொல பல பலவன கண்ணீர் வெட்டு பொண்டாட்ட. அவ்வளோதான். உடனே எரிச்சிருவேன் 3 மணிக்கு. 3 மணிக்கு நீ திருவிழா தாண்டவே முடியாது. ஆளை வச்சு உன்னை மண்ணெண்ணை ஊற்றி எரிச்சு. கரெக்டாக போடுங்க. இங்கே வாங்க போ. கரெக்டாக போடு. இந்த வாரு அவன் தாளம் போடுச்சுன்னா தீப்பெட்டி வத்த வைக்கிறேன். அவன் கரெக்டாக போடணும். போயிட்டியா? இங்கே ஏலே பாட்டா தெம்பாங்க பாட்டு. ஓ தெம்மாடா. போயிட்டியா? இங்கே வாடி. தாளம் போடு. இங்கே உண்டா இதை வச்சுட்டு போடு. சப்புடா சப்புடா சப்புடா. அவ்வளோதானே. ஓகே. கரெக்டாக போடணும். இவனால போனா நான் பின்னால வாரேன். சப்புடா சப்புடா. நாளைக்கு வாடா. நான் இங்கே தாளத்தில் சொன்னா சப்புடாவா? வாய் மசத்தில் வேணாம். இங்கே ஒண்டா மாப்பிள்ள. உண்மையிலேயே தமிழ்நாடா இந்திக்காரனா? கே பையா. இந்தியா இருந்தாலும் பரவாயில்ல. கே பையா கித்தனா ஓசுகே சப்பட்டகே இங்கே விரிச்சா விரிச்சா விரிச்சா. ஓகே. மூக்குத்தி போட்ட முள்ள முக்கா தொட்டு போட்டுக்காரி. விரிச்சா விரிச்சா. நீ வேணா. நீ தாள ஒரு மயிரும் போடவேனா அரைஞ்சே வருவேன். மன்னிச்சுக்கோம்மா. அப்பயும் அகராதியா வந்துட்டியா? பேண்ட்டை துறலுக்கு வந்துட்டியா? உன்னை பேலும் போது உன்னை விட்டாதாங்களா? லாஸ்ட் ஒரே ஒரு கை தட்டலாம். தம்பி உனக்காக ஒரு வாய்ப்பு கொடுக்குவா. சோக பாட்டு கரெக்டாக போடணும். சோகப்பாட்டு. சோக பாட்டு கரெக்டாக போடணும் மாப்பிள்ள. ஃபீல் பண்ணுங்க. அவ்வளோதான். கொடுத்து வச்சது அவ்வளோதான். சோக பாட்டுக்கு எந்த ஊரில் சிரிச்சாங்க? தம்பி விளக்க மாட்டேன். அடிச்சு வரும் ஒரு அளவுதான். அதிசயம் மயிரெலாம் பண்ணக்கூடாது. கரெக்டாக போடு. இல்லை காலையில் அப்பத்துக்கு கையாந்த விட்டுருவேன்.
கரெக்டாக போடு. ஈரமான ரோஜாவே. அது பாடாதம்மா, அது வேண்டாம். என் பொண்டாட்டி என் புருஷன் கூடவே இருக்கிறா. இந்த பாட்டை பார்த்தா எனக்கு அந்த பிள்ளையாக தான் வருது. அடுத்த முன்னாடியா அது எவ்வளோ ஊக்கம் உனக்கு மாப்பிள்ள. மூக்க சிந்திக்கிட்டு உள்ள விளக்கமாத குச்சி வச்சு அறையுவேன். நேரம் கூடி வந்த வேலை நான் நெஞ்சை மூடி வைத்த கணபதியை வருவார் அருள்வாய் கணபதியை. பஜனைக்கு போடுறவனாடா அதான பார்த்து இந்த சுண்டல் சுண்டல்னே இருக்கேன் நினைச்சேன். தெல்ல தெளிவாக இங்கே ஒளி 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 அதுக்கு மட்டும் எக்க வைக்கிறேன். பொழைச்சுக்கிறோட அண்ணமேனே. ஒளி ஒளி அமைப்பு தீபம் தீபம் ஆடியோஸ் கொட்டிப்பங்கு உரிமை எஸ் செந்தில். தீபம் தீபம் கொட்டிப்பங்கு தீபம் தீபம் கொட்டிப்பங்கு. எங்கே போடு பிரதான அடிச்சாம் பாரு. அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமா. இந்த ஜவ் ரெட் லைட் ஆரம்பிட்டேன். ஏன்னா செல்லில் பெரும்பாலும் மைசெட்டுக்காரவங்க கனெக்ட் பண்ணி போடுறிய. அன்னைக்கு ஒருத்தன் அப்படித்தான் ஓ மயமாக இருந்தேன் மாட்டிக்கிட்டேன். அவங்க அப்பாட்ட செல்லில் கனெக்ட் பண்ணி போட்டிருக்கேன். திடீர்னு வாட்ஸ்அப் ஓப்பன் ஆயிடுச்சு. லவ்வர் பேசுனது உங்கள் அப்பாவை சீக்கிரம் காலி பண்ணிடு, நம்ம ஓடி போயிடுவோம்டா நோத்தாங்கம்மான்னு பேசுகிறேன். அவன் சரியில்லை அப்படின்னு இவன் பேசியிருக்கேன். வர வெள்ளிக்கிழமை போட்டு தள்ளிடுறேன் பேசாமல் இரு. அதை அன்றைக்கி பூரா கேட்டுச்சு. கவனமாக இருக்கணும். அன்றைக்கி ஒருத்தன் அப்படித்தான் டக்குன்னு பதறத்தில் வச்சு விட்டேன். நோண்டு நீக்குறோம். ஊரே கிளம்பி அவனை செருப்பிட்டு அடிச்சு அதில் விளந்தே வந்தேன் அவன். வாழ்த்துக்கள். உண்மையிலே நான் பாடுறேன்டா அண்ணன். நம்ம உலகத்துக்கு எல்லா சேட்டுக்கும் பாடுறேன், அண்ணன் சேட்டுக்கு பாட மாட்டேன்னா. தீபம் மையத்தி இது தாங்க தீபம் பட்டி தட்டி வாங்குது பேர் தாங்க. தீபம் மையத் குடிப்பங்கு சொந்த ஊர் ஊரெல்லாம் பாட்டுதான். தீபம் மையத்தை இதுதாங்க தீபம் காட்டுல மேட்டுல ஒளிக்கலங்க குடிப்பங்கு கிராமத்துள்ள வயக்காடுங்க. எங்க தீபம் மையத் அருமையா இருக்கு. எங்க தீபம் மையத் சூப்பரா இருக்கு. நூறாண்டு வாழ வேணுங்க. அவர்கிட்ட போய் 1800 ஆயிடும் பாட்டுக்கு ரெக்கார்டிங் முண்டை செகுட்டு முண்டை 1800. நீ ஒண்ணுமே போ. வாழ்த்துக்கள் அண்ணே, சூப்பர் அண்ணே. ஏன்னா ஒரு வயக்காட்டில் இவ்வளோ தூரத்துக்கு யாருமே செய்ய முடியாது. நீ செஞ்சுருக்கீங்கன்னா அப்போ நல்லது. ஏன்னா இந்த தரைக்கு வேகமாக வந்து மைச்சு சத்தம் வேற கேட்காது. ஏன்னா கரிசை சிவமண்ணா இருந்தால் புழக்கம். இந்த வயக்காட்டில் இத்தனை பேர்த்தையும் ஒரு மைச்செட்டு கட்டுப்பாட்டில் இருக்குன்னா அப்போ நீ எவ்வளோ பெரிய சாதனையாளர். வாழ்த்துக்கள் அண்ணே, சூப்பர் அண்ணே. ஏன் இதை சொல்கிறேன்னா ஊருக்குள்ளே இருந்தால் பில்டிங் அதுக்கும் எக்கோ வச்சு எவ்வளோ ஒரு சின்ன செட்டாக இருந்தாலும் பேர் வாங்கி போடலாம். இது சுற்றி அவுட்ரு. இதில் பேர் வாங்குறேன்னா என் தம்பி சூப்பர் ஆப்ரேட்டர். வருங்காலத்தில் ஒரு கருது வண்டி நீங்கள் ஓட்டலாம். ஏன்னா அந்த செய்கை அப்படியே இருக்குது. கருது வண்டியை காலை தூக்கி வச்சு மேலே தூக்கி வச்சு அறுக்கிற மாதிரியே அந்த செய்கை இருக்குது. கருது வண்டி ராஜி என்னப்பா நீ என்னடா தொண்டை கடிக்குச்சு? கடகமா கடகராஜிக்கு இவன் ராஜிக்கு உனக்கு லோலர் வாங்கலாம். அடிச்சு விட்டு போ வாங்கிட்டு டிவி கட்டி தெரியுது நமக்கு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். டிவி தான் கட்டணும். எதில் விட்டேன்? நன்றி நன்றி. கொட்டகை அமைப்பு ஸ்ரீ விநாயகா ஸ்டீல் பந்தல் கொடிப்பங்கு உரிமை பீச. இது நீ தானா? அதுவும் பி செந்திலா? நல்ல வேலை. அப்பங்க வேற கொடிப்பங்கு உரிமை பி செந்தில், மைசெட் வந்து எஸ் செந்தில். வாழ்த்துக்கள். ஆனால் இந்த ஊரில் எல்லாமே இருக்கப்பா. அது யாரோ ஒரு ஆள் காட்டி கொடுக்குது. எல்லாமே இருக்கிறதுக்கு ஒரு காமெடியா ப்ரோ. கைதட்டலாம். இந்த எதிர்த்தாப்புலேயே இருக்கேன். ஏமே காலை வாங்கப்பா. நாடகத்தை காண வருகவர்கனை இரு கரங்குப்பி இழைத்திருக்கிறார்கள் கிராம பொதுமக்கள் மற்றும் அறம் செய் இளைஞர் நற்பணி மன்றம் கொடிப்பங்கு நாடக அமைப்பாளர் அடியன் என் அன்பு தம்பி கருணாகரன் கொடிப்பங்கு. அவர் தான் நாடக அமைப்பாளர். கைதட்டு கொடுக்கலாம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இங்கே யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி
ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காடமங்கலம் தம்பி முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அதனைத் தொடர்ந்து விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகாமல் உள்ள குறைவனந்த மண்ணின் மைந்தன் தம்பி பாண்டிக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். போயிட்டு வரேன். உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம். உலகத்திலே குருநாதர் இல்லாத வித்தை குருட்டு வித்தை. குருநாதர் இல்லாத கலை என்னைக்குமே முன்னேற முடியாது. குருநாதரை யாருமே மறந்துடாதீங்க. நீங்கள் எல்லாருமே என்னென்ன வேலை பார்க்குறீங்கன்னு தெரியாது. ஆனால் இப்படி வேலை பார்க்கக்கூடாது. முடியாதவன்டா. சாரி தம்பி, நான் மதுக்குடியில் வர்றாருன்னு நினச்சேன். அவன் முடியாது. ஏன்னா உலகத்தில் நம்மெல்லாம் கைகால சுகத்தோடு அந்த பிறவியில் நல்லா இருக்கும்னு எல்லோரும் ஜாமியை கும்பிட்டுருக்காங்க. எத்தனையோ பேர் மாற்றுத்திறனாளிகள் கண்ணு தெரியாதவெல்லாம் இந்த உலகத்தில் பிறவி என்பது உண்மை. அந்த பிறவிலே நம்மளை போல் வாழ முடியும்னு மனசுக்குள்ளே எவ்வளோ ஏக்கம் இருக்கும். அந்த உறவுகளுக்காக சாமியை வேண்டிக்கிறேன். எங்கள் வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசுலான அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த எஸ்எஸ் மணித்தேவருடைய மாணவனும். நாம் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வலதூரமாக 600 வருஷம் உடம்பறந்தேன் படுக்க கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே நான் விவசாயி மகன் என்பது எனக்கு பெருமை. எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சொலி அருகாமல் நொச்சிக்குளம் கிராமத்திலே ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு கஞ்சி ஊற்றிக்கிட்டு இருக்கேன். ஏழை வாழைக்கு அவ்வளோதான். பெரிய ஆள்லாம் கிடையாது. விளம்பரம் அல்ல. எதை நம்மளால் முடிஞ்சதை செய்வோம் பிறருக்கு, அவ்வளோதான். எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர். நாடகம் வாங்க நிப்பாட்டி 2 மாதம் ஆயிடுச்சு. இருக்கிற நாடகம் மட்டும்தான் ஆடுறேன். இன்னும் ஒரு 27 நாடகம் தான். அதை மட்டும் முடிச்சுட்டு யாரும் போன் அடிக்க வேணாம். 2027 மறு அறிவிப்பு வரும் வரை யாரும் போன் அடிக்க வேணாம். எங்கள் அப்பா தான் போனை அட்டன் பண்ணுறாங்க. அதிலும் சில பேர் தண்ணியை போட்டு நோத்தகமானு பேசுகிறாங்க. அது எங்கள் அப்பா சொல்கிறார், இந்த கண்டனமை ஜெல்லை உடச்சே வருண்டார். இவ்வளோ நாள் நான் அதை எவ்வளோ வாங்கியிருப்பேன், நீ கொஞ்சம் வாங்கிக்கப்பான்னு சொல்லி 12 மணிக்கு ஒருத்தன் போன் அடிச்சுக்கிட்டு எம்கேஆர் இருக்கானான்னு கேட்டிருக்கேன். நீ யாராங்க ஓத்தாங்கம்மான்னு கிளம்பிட்டாரு. அன்பாலயமே எந்திரிச்சு எங்கள் அம்மா சொல்லிச்சு, அந்த செல்லை கொண்டு வாங்க அடுப்புக்குள்ளே ஓடுவோம். ஒரே ஒரு விஷயம், நல்லது செஞ்சவனுக்கு தான் நிறையா வரும். தீமையான காலெலாம் யாரும் பண்ணாதீங்க. ஏதோ வயிற்று பொழப்புக்காக பிறருக்காக ஓடிக்கிட்டு இருக்கேன். 2027 திரைப்படத்தை முடித்து விட்டு வந்து மறுபடியும் வீடியோ போட்டு என் ஆயில் உள்ளவரை நான் நாடகத்திலே கோமாளியாகத்தான் இருப்பேன். அடியன் எம்கேஆர் பபுன்காமை மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். இத்துடன் உரையை முடிக்கிறேன். போயிட்டு வரேன். எங்கள் அண்ணன் தம்பிகளுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். 2 டான்ஸ் வந்து ஆடுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு டான்ஸ் வந்து ஆடும், அது திறமையை காட்டுவாங்க, அது உள்ளே போயிடும். 2வது டான்ஸ் வந்து ஆடிக்கிட்டு இருக்கேன். லாலான்னு சொல்லணும், நான் வந்து அமைக்கிடுவேன். அமுக்கினோடனே என் ஸ்டூடெண்ட் வந்து பேக் ஷாட் அடிச்சு கொண்டுருவாங்க. அதே கதை சுருக்கம் சொல்லிடணும், போயிடக்கூடாது. அதே மாதிரி அந்த பிள்ளையை ஆடும்போது நீங்கள் அமைதியாக இருந்து திறமையாக ஆடுறமா உற்சாகப்படுத்தி கைதட்டுங்க. யாரும் எதுவும் சொல்லிடாது, ஏன்னா வயிற்று பொழப்புக்காக. சரியா? போயிட்டு வரேன் அண்ணன் தம்பிலாம். போயிட்டு வரவா? ஐயா பாட்டு ஒன்று பாடிட்டு போகிறேன். அதுவும் ஜாமி பாட்டு தானே. எக்கோ வைப்பா தம்பி அண்ணமேனே தீவா. அந்த மஞ்சள் பட்ட நாமுக்கு அது ரிவல்ஸா? சரி சார். ஹலோ 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 ஹலோ. தென்னகத்து திருவுருவம் ஆகா தெய்வம் தந்த மணிமகுடம் ஓஹோ செங்கதிரும் ஒளிய போல வந்துதித்த தங்க நிறம். தேவரையா முக்குலத்தூர் மட்டும் கிடையாது, அனைத்து சமுதாயம் வணங்குகின்ற சித்தரதம். தென்னகத்து திருவுருவம் ஆகா தெய்வம் தந்த மணிமகுடம் ஓஹோ செங்கதிரும் ஒளிய போல வந்துதித்த தங்க நிறம். தேவரையா வணங்குகின்ற சாமி ரதம். கொடிப்பங்கு கிராமம் வணங்குகின்ற சாமி ரதம். தென்னகத்து திருவுருவம் தெய்வம் தந்த மணிமகுடம் செங்கதிரும் ஒளிய போல வந்துதித்த தங்க நிறம். தேவரையா வணங்குகின்ற சித்தரதம்.
முத்துராமலிங்க தேவரையா வந்துதித்த தங்க நிறம் மாற்று சமுதாய மக்களுக்கு சொத்துக்களை எழுதி கொடுத்த சாமி ரதம் தென்னகத்து திருவுருவம் தெய்வம் தந்த மணிமகுடம் செங்கதிரும் ஒளிய போல வந்துதித்த தங்க நிறம் தேவரையா வணங்குகின்ற சாமி ரதம் முக்கிய தேவர் வணங்குகின்ற தெய்வ ரதம் வீரமங்க எழுநாச்சியா வணங்குகின்ற சாமி ரதம் மாமன்னர் மருதுருவர் வணங்குகின்ற சாமி ரதம்